இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்ற விளக்கம் என்னன்னு கேட்டா, நீங்க யாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவர்களாக இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கல. அதுக்கு அப்புறம் தான் கேட்கிறேன், பரவாயில்ல இவர் சொல்றது புதுமையா இருக்க, புது விஷயமா இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க. சில பேர் என்ன நினைக்கலாம், இவரும் போர் அடிக்கிறாரு, இவர் இருக்கிற நான் லெசனையே முடிக்க முடியல, இது கூட வந்திருக்காரு, அவங்க நினைக்கலாம். அப்ப அவங்க நினைப்பு வேற, இவங்க நினைப்பு வேற, உங்க நினைப்பு வேற, என் நினைப்பு வேற. ஆனால் எல்லாரும் அவரவர்கள் நினைப்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரிதானா? அப்ப நீங்க வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல டயர்னஸ் இல்லை, என்னால முடியும் அப்படின்னு நீங்க கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சென்சஸ் பூரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். யாருடைய சென்சஸ்? அவங்களுடைய சென்சஸ், இன்னொருத்தருடைய சென்சஸ் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம ஒரு நிமிஷம் இப்ப யோசிச்சு பார்ப்போமா? எனக்கு எல்லா சப்ஜெக்டும் பிடிக்குது, நான் 100 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கிடுவேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு உங்க பிரெயினுக்கு அந்த கமாண்டை கொடுப்போமா? கண்ணை மூடிக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா மூச்சை உள்ள இழுத்து வாங்குங்க. இழுத்து வாங்கிட்டு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. நீங்க எந்த மனசுல சொல்றீங்களோ அது வந்து கமாண்டா போய் பிரெயினுக்கு போகுது. எனக்கு எல்லா சப்ஜெக்டும் விருப்பம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நான் 100க்கு 100 நான் பெற முடியும். எனக்கு எல்லா சப்ஜெக்ட் மீதும் குறிப்பிட்டதற்கு மேல் வெறுப்போ அல்லது மிக அதிகமான ஆர்வமோ எனக்கு ஏற்படுவதற்கு காரணம் நான் தான். அதனால் என்னை நான் சரியான முறையில வழிநடத்திக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் நான் விரும்புகிறேன், எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறேன், எல்லாவற்றையும் கேட்கிற நேரத்தில் என்னால தைரியமாக பதில் சொல்ல முடியும். இதை அப்படியே மனசுல வச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க கிளாஸுக்கு போன உடனேயோ இல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை அப்படியே எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு தினந்தோறும் சப்ஜெக்ட்ல வந்து உட்கார்ந்த உடனே நீங்க இதை நினைங்க. இப்ப கண்ணை தரங்க, இப்ப சப்ஜெக்ட்ல வந்து உட்கார்ந்த உடனேயே இதை நினைச்சுக்கிறீங்க. அப்படின்னா யூ ஆர் கிவிங் கமாண்ட் டு யுவர் பிரெயின். பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுத்துருது கமாண்ட். நீ ஒழுங்கா பார்க்கணும், ஒழுங்கா எழுதணும், அவங்க சொல்றதை வாட்ச்